வானில் பறந்த இதயம் வந்தாய். விடியும் போதும் விழிகள் மூடாதருகில் நின்றாய். வழியறியாய் இருளில் நீயும் ஒளியாய் வந்தாய். ஒளி பறந்து உயிரில் நீயும் உறவாய் நின்றாய். கடவுளை அணுகிச் செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். யாக்கோப்பு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை. அன்பு தோழமை நெஞ்சங்களே, கடவுளை நாம் அணுகி வராமல் நம்மை தடுப்பது எது? நமது ஈகோவா, நம்பிக்கையின்மையா, அசட்டுத்தனமா, மூர்க்க குணமா? எது நம்மை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்கிறது? ஆதாம் ஏவாளின் பாவம் கடவுளின் அன்பிலிருந்து அவர்களை பிரித்தது. கடவுள் மனித உறவை துண்டித்தது. நாமும் தவறு செய்யும் போது, பாவத்தில் விழுகிற போது, தீமையை நாடி விரும்பி தேடி அதில் நாட்டம் கொள்ளுகிற போது நமக்கும் இதே கதிதான். நம் வாழ்க்கையும் இறைவனை விட்டு அலைந்து திரிந்து நாடோடி போன்ற வாழ்க்கையாக மாறிவிடும். அன்பு உறவுகளே, நாம் நம் கடவுளை அணுகி வருவோம். நம் இன்ப துன்பத்தில், கஷ்ட நஷ்டத்தில், வியாதி முதுமையில், வறுமை ஏழ்மையில் நற்கருணை ஆண்டவரை அணுகி வருவோம். முதல் செவ்வாய்க்கிழமையான இன்று கோடி அற்புதரான புனித அந்தோணியாருடைய பரிந்துரையினால் இந்த நாளின் இறை ஆசிரை பெற்று நற்கருணை நாதருடைய சிறப்பு சாட்சிகளாய் நாம் ஒவ்வொருவரும் வாழ இந்த இறை ஆசிரை பெற்றுக் கொள்வோம். அவரின் அன்பு சீடர்களாய் வாழ்வோம். ஆமீன். உன்னை